எத்தனை பேர் இப்ப ஓடணும்? ஏன்டா அங்கெல்லாம் போற? இதுக்குள்ள மட்டும் தானே? ஏன் என்ன மட்டும் தரது? ஹாய் சிவா. இதோ போறேன். ஹாய் சதி. வம்சி, நான் அது அது அதான் சிவா, என்னோட ஃபியான்சி. ஹாய் ப்ரோ. ஹாய். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. யூ லுக் so happy சிவா. கல்யாணம் எப்போ சதி? அம்மா சதி. வம்சி, சதியோட ஃபியான்சி அம்மா. வணக்கம் ஆண்டி. கல்யாண இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்காங்க. ஓஹோ, வரேன்னு முதலே சொல்லிருக்கலாம்லடா. வேற ஏதாவது செஞ்சிருப்பல்ல. ஐயோ பரவாயில்ல ஆண்டி. அவங்க வருவாங்கன்னு எனக்கே தெரியாதுமா. அப்புறம் உனக்கு எப்படி சொல்லுவேன்? ஆஹா, இவர் என்னமோ ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி 2 நம்பர்ஸ்க்குமே கால் பண்ண அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது. பழைய நம்பர் போல இருக்கு. உங்க நம்பர் தான் எனக்கு தெரியாதே. நான் ஏற்கனவே சொன்னேம்மா, பழைய சிம்ம புது போன்ல போட்டுக்கொடான்னு. கேட்டாதானே? விடுங்கம்மா. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆண்டி, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் அப்புறமா சாப்பிடுறேம்மா, நீங்க ஆண்டி, சாப்பிடுங்க. உட்காருங்க. பரவாயில்லம்மா, இன்னைக்கு ஸ்கூலும் இல்ல. நான் பொறுமையா சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. ஸ்கூலா? அம்மா ஸ்கூல் டீச்சர். ஓ, தட்ஸ் கிரேட். எந்த சப்ஜெக்ட் ஆண்டி? சோஷியல் தம்பி. ஓ, நைஸ் நைஸ். சிவா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு ஆண்டி. நீங்கன்னா ரொம்ப பிடிக்குமாமே. என்ன இவனா? சுத்தமா போன் கூட பண்ண மாட்டாமா. அம்மா மேல பிரியா இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பண்ணணும்ல. ஃபோன் பண்ணாதான் அன்பு இருக்குன்னு ஒன்றும் இல்லையே ஆண்டி. இவனை உனக்கு எப்பல இருந்து தெரியுமா? அது ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம்மா. ஓ, ஒரே ஊர்ல இருந்தாலும் சென்னையில மீட் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆண்டி, 14 வருஷமா ஒரே ஊர்ல இருந்து கூட தெரியல. ஆனா ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ மீன், ஆஃபீஸ்ல ஒரே நாள்லயே அறிமுகமாயிட்டேன். அப்புறம் என்ன சிவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாப் கூட விட்டுட்டீங்களாமே? இங்கேயே அதான் பண்ணிட்டு இருக்கேன், எடிட்டிங். ஓகே, இங்க என்ன கம்பெனி இருக்கு? ஃப்ரீலான்சரா? நானே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட பேரு சிவா வெட்டிங் எடிட்டிங். ஓ. இந்த ஊர்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் நான் தான் எடிட்டிங் பண்ணுவேன். ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் சிவா தாமா எடிட்டிங் பண்ணுவான். இந்த ஊர்ல இவனுக்கு நல்ல பேர் இருக்கு. எந்த கல்யாண வீடியோவா இருந்தாலும் இவன் தான். சும்மா இருங்கம்மா. நான் என்னமோ பெரிய ஜாப் பார்க்குற மாதிரி சொல்றீங்க. நான் பண்றது கல்யாண வீடியோ எடிட்டிங் தாம்மா, சினிமா எடிட்டிங் இல்ல. எதுவா இருந்தாலும் எடிட்டிங் தானடா. சினிமா எடிட்டிங்க்கும் நான் பண்ற எடிட்டிங்க்கும் பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் இருக்குமா? டேய், எந்த வேலையா இருந்தாலும் வேலை தான்டா. நாம செய்யற எந்த வேலையையும் குறைச்சு சொல்லக்கூடாது. அதுதானே சோறு போடுது. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. நீ என்னப்பா பண்ற? அப்பாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கு, அதை பார்த்துக்கிறேன். ஓ, உங்க அப்பா பேர் என்னம்மா? தக்ஷபதி ஆண்டி. ஓ, நீ தக்ஷபதி ஐயாவோட பொண்ணாமா? ஆமா ஆண்டி. ஊர் பூரா உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாம் ஜாம்னு நடத்த போறாருன்னு. அப்பாக்கு ஆரம்பத்துல இருந்தே என் கல்யாணத்துல நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு ஆண்டி.
சரி நாங்க கிளம்புறோம் சிவா. அதென்னம்மா கல்யாண பத்திரிக்கை குடுக்கறேன்னு வந்துட்டு குடுக்காமலே கிளம்புறீங்க? அது வாட்ஸ்அப்ல தான் இன்விடேஷன் அனுப்பிட்டு இருக்கோம் ஆண்டி. கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல, வாட்ஸ்அப்லயே. அட இதுக்கு எதுக்கு இவ்ளோ தூரம் வந்தீங்க? அது வந்து நேர்ல பார்த்து சொன்னா நல்லா இருக்குமேண்டா. அண்ட் சிவாவோட நம்பர் கூட இல்ல. ஸோ இப்போவாது நம்பரை கொடுங்க சிவா. நீங்க கண்டிப்பா வரணும் ஆண்டி. பாய் சதி. பாய் சிவா. சென்னைக்கு போக போறியா இல்ல இங்கே இருக்க போறியா? என் மனசுக்குள்ள இருந்த பெரிய பாரமே இறங்கிடுச்சு வம்சி. ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, அவருக்கு என்ன ஆயிருக்கும் அது இதுன்னு. ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் வம்சி. நீ வேற. இட்ஸ் ஓகே. உண்மையை சொல்லணுன்னா நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அவர் எங்கே எப்படி இருப்பாருன்னு. பட் ஐ எம் கூல் நவ். ஈவன் ஹீ சீம்ஸ் ஃபைன் அண்ட் ஹீ இஸ் சில். யா, அதுதான் எனக்கும் சுத்தமா புரியல. எப்படி அவனால, ஐ மீன். இங்கே பார் சத்தி, அவர் 14 வருஷம் மறைச்சி வச்சிருந்த காதலை உன்கிட்ட சொல்லிட்டாரு. மேபி அது போதும்னு நினைக்கிறார் போல. தன்னோட காதலை சொல்லிட்டா மனசில் இருந்த பாரம் இறங்கிடும்னு நினச்சிட்டார் போல. எனிவேஸ் நீ ஹாப்பி தானே? யா, ஐம் ஹாப்பி. ஆனா ஏதோ தெரியாத பயம் இருக்கு. ஓகே, யூ ஜஸ்ட் மேக் ஷோர் தட் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அப்பப்போ மீட் பண்ணு, ஏன்னா நம்ம கல்யாண தேதி நெருங்கிருச்சுல்ல. யா. ஸோ நீ இங்கே இரு. ஆல்சோ யூ மேக் ஷோர் தட் யூ கெட் ரிட் ஆஃப் யுவர் கில்ட். யா, ஓகே. தேங்க்யூ வம்சி. ஹே, இட்ஸ் ஓகே சத்தி. உள்ள நீங்களும் வரலாம்ல வம்சி. இட்ஸ் ஓகே சத்தி. இப்போ உள்ளே வந்துட்டு எதுக்கு மாமாவை டிஸ்டர்ப் பண்ணணும்? அப்படியெல்லாம் ஏதோ இல்ல வம்சி. நோ, சர்ப்ரைஸ் கெஸ்ட்னாலே ப்ராப்ளம் தான். அப்புறம் மாப்பிள்ளைக்கு மரியாதை தரணும், அப்புறம் ஏதாவது பண்ணுவாங்க. ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். I'll catch up with you later. Yeah. Bye. Bye. சதி, என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? எப்படி வந்த? வம்சி தான் கூட்டிட்டு வந்தாருப்பா. மாப்பிள்ள வந்திருக்காரா? இல்லப்பா, டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னம்மா நீ வீட்டுக்குள்ள வர சொல்லிருக்கலாம்ல? அது வந்து கிளம்பிட்டாருப்பா. மாப்பிள்ளைக்கு எதுக்குமா சிரமம் கொடுத்த? என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் வண்டி அனுப்பியிருப்பேன்ல. ஊரை பார்க்கணும்னு சொன்னாரு, அதனாலதான். ஊரா? சரி, டெக்கரேஷன்காரங்கள போட்டோஸ் அனுப்ப சொல்லியிருக்கேன். நாளைக்கு அனுப்புவாங்க, பார்த்து ஃபைனல் பண்ணிடலாம். கல்யாண நாளும் நெருங்கிருச்சுல்ல. சரிங்கப்பா. நீ போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கமா. அண்ணா, என்னாச்சு? பூ எங்கண்ணா? பூவா? என்ன பூ அண்ணா? அண்ணா, எங்க வீடியோ அப்படியே பூல இருந்து வெளியே வரணும்ண்ணே. பூல இருந்து வீடியோ வெளியே வரணுமா? ஏண்ணா, பூ எடிட்டிங் தெரியாதா? அதான லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அண்ணா, அப்படி பூ இருந்ததுன்னா ரொம்ப ஆடா இருக்கும்ண்ணா, அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? பூல தானே நான் பிறந்திருக்கோம். பூ இல்லைன்னா எப்படிண்ணா நல்லா இருக்கும்?
அதுல நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு தெரியாதானே? தெரியலன்னா தெரிலன்னு சொல்லுங்கண்ணே. பக்கத்தூர்ல மகேஷ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சும்மா அப்படியே கலக்கலா பண்ணுவான். என்னென்ன எடிட்டிங் இது? பூவும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கலண்ணே. ஆனா இது கிளாசிக் எடிட்னா நீட்டா இருக்கும். அட என்னண்ணே நீ, எனக்கு பூ வேணுண்ணே. நீ பூ போடுண்ணே. சரிண்ணா போடுறேன். நல்ல பூவா போடுண்ணே. பூ மட்டும் இல்ல காசே தரமாட்டேன். சரிண்ணா போடுறேன். நீங்க போங்க, நாளைக்கு அனுப்புறேன். எதுக்கு நாளைக்கு? இப்பவே போடு. அப்படி வராதுண்ணா. ஏன்? நான் இருந்தா வராதா? அதுலண்ணா அதை டவுன்லோட் பண்ணி போடணும். டவுன்லோட் பண்ணுமா? அப்ப பண்ணு. அது வந்து டவுன்லோட் பண்ணி தான் பண்ணணும். நம்ம ஊர்ல நெட் ஸ்லோவா இருக்கும்ல, கொஞ்சம் டைம் ஆகும்ண்ணா. உங்ககிட்ட ஜியோ இல்ல? இருக்குண்ணா. அப்ப பண்ணுண்ணே. நைட்டு பண்ணி நாளைக்கு காட்டுறேண்ணே. இப்பவே என்னால முடியாது. அப்படின்னா சரி, பூ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும். சரி. சும்மா கலக்கலா சரி. இருக்கணும். ஓகே, சரி. நாளைக்கு வருவேன். ஹலோ சிவா. சதி, சிவா, சொல்லு சதி. ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஓகே சதி. ஆனா எதுக்கு? எதுக்கா? சும்மாதான். ஏன் பார்க்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சதி. ஓகே, பார்க்கலாம். ஓகே, நான் வீட்டுக்கு வரேன். ஓகே. சிவா, சிவா, வாமா. சிவா. என்னம்மா இந்த பக்கம் வந்திருக்க? அது ஹாய் சதி. ஒன்றும் இல்லை ஆண்டி, ஊரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் ஊரை பார்த்துட்டு வரலான்னு. சரி, கூட்டிட்டு போடா. ஆமா, கூட்டிட்டு போறேன். போலாம். ஹோய். எங்க போறீங்க? மாமாவோட ஃப்ரெண்டுமா, ஊர் சுத்தி பார்க்கணும்னு சொன்னா. ஓ, மாமா ஃப்ரெண்டா? சென்னையில இருந்து வந்திருக்கா. சென்னையா? ஹாய், திஸ் இஸ் ஆதித்தி, மச்சினிச்சி ஆஃப் மாமா. ஹாய். ஐ கம் சென்னை 2 டைம். வெரி குட் சென்னை, லுக்கிங் குட். இப்ப எதுக்கடி இந்த பட்லர் இங்கிலீஷ்? சும்மா இருங்க அத்தை, பட்டணத்துக்காரங்களுக்கு இங்கிலீஷ் தான் புரியும். இந்த பொண்ணு இந்த ஊர் தாண்டி. அப்படியா? ஆமா, லக்ஷபதி ஐயாவோட மக. ஓ, உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்களா? என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உன் கல்யாணங்கிற? சாரி, உங்க கல்யாணம். ஐயோ பரவாயில்ல அதித்தி, இட்ஸ் ஓகே. ஓகே ஓகே. சிவாவுக்கு இவளதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேம்மா. அப்படியே சிவா, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேரும் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம போலாம் வா. நைஸ் டு மீட் யூ. நைஸ் நைஸ். என்னத்த அப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போறாரு? மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? உனக்கு எப்பவும் சந்தேகம் தாண்டி. வா. சந்தேகமா? எனக்கா? கனவாய் வா, நிஜமாய் போ, வெளிச்சமே
அப்புறம் சிவா, எப்போ உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம்? சும்மா இரு சதி, அவங்களே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீயுமா? ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு சிவா. ரெண்டு நாள் பார்த்த உன் காதல என்னாலேயே மறக்க முடியல சிவா. அப்படி இருக்கும்போது நீ இத்தனை வருஷமா காதலிச்ச எப்படி மறந்து போன சிவா? என் மேல இருந்த காதல் எல்லாம் உனக்கு குறைஞ்சிருச்சா? இப்ப நான் உன்னை மறந்துட்டேன்னு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, இல்ல உன் மேல உள்ள என் காதல் குறைஞ்சிருச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? I'm happy for you சிவா. I'm really really happy for you. பட் அவ்வளோ காதல அதுக்குள்ள எப்படி மறக்க முடியும் சிவா? இனி நீ கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல சதி. சின்ன வயசுல நிலா நிலா ஓடிவான்னு அம்மா பாடும்போது நிஜமாவே நிலா வரும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த நிலா வராதுன்னு. காதலும் அப்படிதான் சதி, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் புரியும் நிலா மாதிரி காதலும் வராதுன்னு. I'm really sorry சிவா. It's okay சதி, it's okay. மறுபடியும் என் லைஃப்குள்ள எதுக்கு வந்த சதி? மறக்க முடியல சிவா. என்னையா? நீ காட்டின காதல ஒவ்வொரு வாட்டியும் நீ எப்படியாவது எனக்கு ஞாபகம் வர சிவா. என்னால முடியல. வம்சி கிட்ட நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ என்ன எப்படி இருக்குன்ற பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்த சிவா. அந்த கில்ட்ட நீக்கிறதுக்காக தான் வம்சி என்ன உன்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. எதுக்கு சொன்ன சதி? நான் தானே உன்னை காதலிச்சேன், நீ என்ன காதலிக்கலையே. பட் ஐம் ஹாப்பி சிவா. நீ அதுல மூவ் ஆன் ஆகி ஹாப்பியா இருக்கல்ல? அதெல்லாம் நடிப்பு சதி. என்ன நடிப்பு சதி, நடிச்சிட்டு இருக்கேன். என்ன நீ என்ன நடிச்சிட்டு இருக்க சிவா? எல்லாமே நடிப்பு தான் சதி. நீ இல்லாம என்னால எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் சதி? என்னோட ஹாப்பினஸே நீ தானே. மறந்துட்டேனா? 14 வருஷம் சதி. உன் மேல வளர்த்துக்கிட்ட காதல அப்படி எப்படி மறக்க முடியும் சதி? சொன்னல சதி, ஆசை நல்லதில்லைன்னு. உன்கிட்ட என் காதல சொன்னதுக்கு அப்புறம் உன் கூட என் வாழ்க்கையை பார்க்கணும்னு தோணுச்சு சதி. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னால உன்னை மறக்க முடியாது சதி. என் மச்சினிச்சியை கட்டிப்பேன் சதி, கல்யாணம் பண்ணிப்பேன். என் லைஃப்ல எப்படியும் ஹாப்பினஸ் இல்லை, அட்லீஸ்ட் அம்மாவாவது ஹாப்பியா இருப்பாங்கல்ல. கல்யாணம் பண்ணிப்பேன், கண்டிப்பா பண்ணிப்பேன். இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னேன், ஏன் தப்பு தானே சதி. என் தப்புக்கு தண்டனையை கூட நான் தான் அனுபவிக்கணும். அனுபவிச்சுட்டு இருக்கேன். Sati, you're not someone in my life. You're the only one in my life.
வம்சி, சத்தி என்னாச்சு? வம்சி இவன் இன்னும் என்ன மறக்கல. அதே காதல், அதே பைத்தியம். அவனுக்கு என் மேல இருக்க காதல் கொஞ்சம் கூட குறையல வம்சி. ஹாப்பியா இருக்க மாதிரி அவன் நடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். என்னால இவனை இப்படியே விட்டுற முடியாது வம்சி. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சதி மட்டும்தான் சிவாவோட லைஃப் இல்ல, வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு சொன்ன வம்சி. லைஃப் இஸ் நாட் அபவுட் a single person or single purpose வம்சி. அது அவனுக்கு புரியும்படி செய்யணும் வம்சி. ஓகே சத்தி, யூ ஜஸ்ட் பி கூல். இவர் இப்படி இருந்த நாளைக்கு ஆதித்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவளோட லைஃப் கூட ஸ்பாயில் ஆயிடும் வம்சி. என்னால ஒரு ஃபேமிலி ஃபுல்லா கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. என்னால அந்த கில்ட்டோட வாழ முடியாது வம்சி. என்னால முடியாது. சத்தி, எவ்ரிதிங் வில் பி ஓகே சத்தி. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா.